வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. லுக் அண்ட் ஃபைல். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாட்டி காலத்து சமையல் ரகசியங்களை எப்படி ஒரு டிஜிட்டல் மசாலா அலமாரியா மாத்தி இன்னைக்கு நம்ம கைக்கு கொண்டு வராங்கன்னு தான் இந்த தொகுப்புல நாம விரிவாக அலசப் போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அவசர உலகத்துல ஆபீஸ்க்கு ஓடுற டென்ஷன்ல பாரம்பரியமான ஆரோக்கிய உணவுகளை சமைச்சு சாப்பிட நமக்கு நேரம் இருக்கா? கண்டிப்பா இல்ல, ரைட்? இந்த ஒரு பெரிய சவாலுக்கு தான் லுக் அண்ட் ஃபை அவங்களோட தயாரிப்புகள் மூலமா ஒரு சூப்பரான தீர்வை கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதுதான் அவங்களோட ஒட்டுமொத்த கான்செப்டுக்கே ஒரு பெரிய அடித்தளம். சரி, முதல் விஷயமா இந்த பாரம்பரிய ஆரோக்கியம் எப்படி டிஜிட்டல் மயமாகுதுன்னு பாப்போம். இவங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணல. மாறாக யூடியூப்ல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு வர்றாங்க. முக்கியமா அவங்களோட நேரடி ஃபோன் நம்பரையே கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இது வாடிக்கையாளர்கள் மேல அவங்க வச்சிருக்க அக்கறையையும் அந்த வெளிப்படைத்தன்மையும் தான் காட்டுது. ஹெல்தி லிவிங், டயபீட்டிஸ் கேர், இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் வெறும் தேடல் வார்த்தைகள் கிடையாதுங்க. சொல்லப்போனா இதுதான் அவங்களோட டிஜிட்டல் தாரக மந்திரம். நம்ம ஊரு பாரம்பரிய உணவுகளை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா மாத்தலான்னு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதுதாங்க ஒரு ரியல் கேம் சேஞ்சர். அதாவது பாரம்பரிய உணவா அப்போ சமைக்க ரொம்ப நேரம் ஆகுமேன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த தடைய உடைச்சு சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாம இன்ஸ்டன்ட் ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்னு ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம வேலையை இவங்க சுலபமாக்குறாங்க. அடுத்து அவங்க என்னென்ன மாதிரி பொடி வகைகள் வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். பொதுவா பொடினா என்ன? சுட சுட சாதத்துல கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடுறது தானே. லுக் அண்ட் ஃபீ பொறுத்த வரைக்கும் இந்த பொடிகள் தான் பிஸியான மக்களுக்கான அல்டிமேட் லைஃப் ஹேக். அவசரமா வேலைக்கு கிளம்புறப்ப கூட சத்தான உணவை டக்குன்னு ரெடி பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ அவங்க வச்சிருக்க வெரைட்டிய கொஞ்சம் கவனிங்க. சும்மா 1-2 இல்ல, எவ்ளோ வெரைட்டிஸ் பாத்தீங்களா? எள்ளு, பச்சை கொய்யா, நெல்லிக்காய், முருங்கை, பிரண்டன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்டை குறி வச்சு செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹெல்த் பசில் மாதிரிங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சரியான பீஸை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம விலை வெறும் 65 ரூபா. ஆமாங்க, நம்ப முடியலனாலும் அதான் நிஜம். பெரும்பாலான பொடிகளுக்கு இவங்க இந்த ரொம்பவும் குறைவான நிலையான விலையை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கியம்ங்கிறது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற அவங்களோட நோக்கத்தை இதுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்த கட்டமா மூலிகை தேநீர் மற்றும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்போம். உதாரணத்துக்கு இந்த கொய்யா இலை டீ எடுத்துக்குவோம். நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு நல்லதுன்னு அவங்க யூடியூப் வீடியோ மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. சும்மா பொருளை மட்டும் விக்காம அதோட பயன்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது உண்மையிலே சூப்பரான விஷயம் இல்லையா? பொடிகள்ல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் கொய்யா இலை டீயா இருந்தாலும் சரி, முருங்கைப்பொடி ஜூஸா இருந்தாலும் சரி, விலை என்னவோ அதே 70 ரூபாய் தான். எந்த விதமான குழப்பமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மக்கள் தங்களுக்கு தேவையானதை ஈஸியா தேர்ந்தெடுக்க இது ரொம்பவே வசதியா இருக்கு. கடைசியா இந்த பழங்கால பாரம்பரிய உணவுகளை அவங்க எப்படி மக்கள்கிட்ட ரொம்ப சுலபமா கொண்டு வராங்கன்னு பாப்போம். 149 ரூபாய். இது அவங்களோட கருப்பு கவுனி அரிசி மிக்ஸுக்கான விலை. அவங்களோட கேட்டலாக்லயே கொஞ்சம் விலை அதிகமான பொருள் இதுதான். ஆனா ஒரு காலத்துல அரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட இந்த அரிய வகை கருப்பு அரிசியோட மகத்துவத்தை வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே நியாயமான விலைதான் தோணுது. என்ன, நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த வீடியோவோட டைட்டில கொஞ்சம் கவனிங்க. சத்தான இன்ஸ்டன்ட் ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பாரம்பரிய உணவுகளை இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல், ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்மார்ட்டா மாத்தலான்னு அவங்க யோசிச்ச விதம் அமேசிங். அவங்களோட முழு நோக்கத்தையும் இந்த ஒரு வரி அப்படியே படம் பிடிச்சு காட்டிடுது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. மறந்து போன நம்ம ஊரு வைத்தியங்களுக்கும் பழங்கால உணவுகளுக்கும் இந்த மாடர்ன் இ-காமர்ஸ் தலங்கள் தான் புது உயிர் கொடுக்க போகுதா? கண்டிப்பா இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.